எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஷீலா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள் கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெப்பர், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா. மிக்சியில் அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டோட மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டு கஸ்தூரி மெத்தி, உப்பு, மஞ்சள், அப்புறம் புளி தண்ணியெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து அதோட கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் லேசாக பிரிஞ்சு வருது. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. இது வந்து பேஸ் ஃபார் எக்கும் இதில் போட்டுக்கலாம், வடை போட்டுக்கலாம். இது பேஸுங்க. நான் வந்து இதில் மீன் ஆட் பண்ணுறேங்க. மீன் குழம்புக்கு மீன் ஆட் பண்ணுறேன். குழம்பு கொதிச்சிருக்கு. இதோட ஆடட் ஃப்ளேவராக கொஞ்சோண்டு ஒரு துளி வெல்லம் ப்ளஸ் வந்து ஜீரகம், வெந்தயம் ரெண்டும் சேர்த்து அரைச்ச பொடி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதில் மீன் குழம்பு கொதிச்சு இறக்கிட்டேங்க.